வர்க்கலால நாங்கள் டே 2 அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ வர்க்கலால் நாங்கள் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் கிளம்பி வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து கோல்டன் ஐலண்ட்ஸ் அப்படின்ற இந்த போட் ஹவுஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இவங்கக்கிட்ட போட்டிங், கயாக்கிங், அதுக்கப்புறம் அந்த சின்ன போட்டில் போகிறது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் இருந்து நாங்கள் வந்து குரூப்பாக வந்து அந்த பெரிய போட் வந்து எடுத்து இப்போது ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு ஐலாண்ட் இருக்குது அண்ட் அந்த ஐலாண்டில் வந்து கூட்டிகிட்டு கொண்டு போய் கொஞ்சம் நேரம் விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஐலாண்ட் சுற்றி பார்த்துட்டு இந்த போட் ரைடை என்ஜாய் பண்ணலாம், போகலாம். ஆக்சுவலாக இந்த போட் ரைட்ஸை பற்றி பேசும்பொழுது அவங்க வந்து கொஞ்சம் எப்போதுமே வந்து ஒரு ஹையர் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கம்மி பண்ணி வராங்க. நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினோம். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு கேட்டோம், அந்த அமௌண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரைடை என்ஜாய் பண்ணுவோம். ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நேராக இந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்தோடனே இந்த இடம் பிடிச்சிருச்சு. ஸோ இந்த குட்டி போட்டுக்கு 1600 இந்த பெரிய போட்டில் போகிறதுக்கு 3000 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் எங்கள் குரூப் லீடர் வந்து விடலை, போய் சரியாக நெகோஷியேட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் இதை வந்து புக் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து இந்த போட்டில் ஏறி நாங்கள் ரெடியாக ஆரம்பித்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த போட்டையே ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. கார்பெட் எடுத்து போடுறதும் சரி, அந்த போட்டுடைய அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அப்போ தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ குவிக்காக அதை செஞ்சுட்டு இமீடியட்டாக ஷோர்லேருந்து இந்த போட்டை மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு பெரிய JBL ஸ்பீக்கர்ஸை வச்சு சரியாக பாட்டு போட்டுவிட்டாங்க. ஸோ நம்ம விரும்புகிற பாடல்களை போட்டுவிட்டாங்க. ஸோ எதிர்த்தாப்பில் ஒரு பிரிட்ஜு பார்த்துருப்பீங்க, அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நாங்கள் ஆக்சுவலாக வந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த போட் நகருகிறத பார்க்குறீங்க. ஸோ ரொம்பவே ஸ்லோவாக தான் இந்த போட் வந்து நகர்ந்து போகுது. அண்ட் இந்த போட் போகும் பொழுது வழக்கம் போல தான் எல்லா ஏரியாலையும் இருக்கிற அதே ஆம்பியன்ஸ் தான், அதே மரங்கள், அதே தண்ணீர் தான். பட் இருந்தாலும் நம்ம புதுசாக போய் ஒரு இடத்துல இந்த போட்டிங் போகும் பொழுது அங்கே இருக்கிற ஃபீலே வந்து தனி. அண்ட் இந்த போட் வந்து ஸ்லோவாக தான் போச்சு. ஸ்லோனா ரொம்பவே ஸ்லோவாக தான் போனாங்க. பட் போகிற வழியில் வந்து நாங்கள் நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு போகிற மாதிரி இந்த போட் ரைடு எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ அப்படியே இந்த வீடியோஸில் எங்களோடு பிரயாணிக்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நேராக நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த போட்டை ஐலாண்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஐலாண்ட்லேருந்து இறங்கி உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ஸோ வர்க்கலா நோவா போட் ஹவுஸில் நாங்கள் அங்கேருந்து ஏறி இந்த போட்டில் கொஞ்சம் நேரம் பிரயாணப்பட்டு வந்தோன்னே இந்த ஐலாண்டில் எங்களை இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஐலாண்டை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கும். ஸோ என்னென்னு நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து ஏதோ டெம்பிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்த பொழுது எங்களுக்கு முன்பதாக வந்து ஒரு டீம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த டீம் வந்து கிளம்பிட்டாங்க. அண்டு இங்கே நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது பக்கத்தில். அப்படி ஒரு ஐலாண்டு தான் இந்த ஐலாண்டு. இதுக்கு பேர் தெரியல. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த டெம்பிள் தெரியுது. ஸோ சேர்த்தாப்பில் ஆப்போசிட்டில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. இந்த குருவிகள் சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்கள பின்தொடர்ந்து இப்போ அப்படியே போவோம். ஸோ இந்த இடத்துல என்ன மக்கள் நடமாட்டம் இருக்குது. வந்தோடனே எங்கள் ஆள் ஒருத்தர் கேட்டார் அனிமல்ஸ் இருக்கான்னு. அனிமல்ஸ் இல்லைன்ட்டாங்க. ஆனால் ரெப்டைல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், பார்த்துப்போங்க அப்படின்னாங்க. ஸோ வெதர் நல்ல ஓகேவாக இருக்குது. வெயில் இருந்தாலும் நல்லாயிருக்கு சுற்றி பார்க்க. இப்போ எங்கள் டீம் வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறாங்க. அட்வென்ச்சர் ரைடர்ஸ் 2024. இப்போ முன்னாடி இந்த டீமுடைய லீடர் அவர் லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க. கூட அப்படியே நாங்களும் ஒரு வாக். இந்த ஐலாண்ட் இது என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கா, காடு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த ஐலாண்டில் வந்து இப்போதைக்கு குப்பையே பார்க்கல.
வர மக்களுமே வந்து ஒழுங்காக குப்பை தொட்டியில் குப்பைகளை போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நல்லா பச்சை பசேல்னு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ எல்லோரும் எதிர்த்தாப்புல இருக்கிற பேம்போ ட்ரீயை பார்த்து ரசித்து ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த இடத்துல மேலே மரத்தில் வந்து ஸ்பீக்கரை கட்டி விட்டு மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்து ஒரு குரூப் வந்து இங்கே வந்து இன்னொரு போட்டில் வந்து இறங்கிட்டாங்க. அண்ட் தொடர்ந்து இப்போ எங்கள் டீம் லீடர் வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும், ஸோ வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஐலாண்டில் ஒரு ஷார்ட் டைம் ஜஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணோம். மெயினாக இங்கே மக்கள் எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிளை பார்க்க வராங்க. அண்ட் இந்த இன்பிட்வீனில் வந்து எப்படி புஷ்ஷியாக நடந்து வர மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், நல்லாயிருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டிங் வரும்பொழுது அநேகமாக எல்லா போட்டிங்காரங்களும் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டிங், இந்த ஒரு ஐலாண்டோடைய ஒரு வாக் கண்டிப்பாக எடுங்க. ஸோ இந்த எதிர்த்தாப்பில் நடந்து போகிறாரு பார்த்தீங்களா, ஸோ அவர் தான் அந்த போட்டை ஆப்ரேட் பண்ணி இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ டெம்பிள் இருக்கிறதுனால நல்லா மியூசிக்கை போட்டு விட்டாங்க மக்கள்லாம் வந்தோன்னே. ஸோ இந்த டெம்பிள் அப்படியே அங்கே சுற்றி இப்படி நடந்து வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு கேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒன்றும் அப்படி பெருசாக இல்லை, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரெக் பண்ணலாம். ட்ரெக் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம். ஸோ நடக்கலாம். ஸோ பேக் டு ஐலாண்டுடைய ஷோர் வந்தாச்சு. இங்கேருந்து எங்கள் போட்டில் பாட்டு சத்தம் கேட்குது, போட்டில் பாட்டை போட்டாங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் வண்டி இஸ் ரெடி டு ரிட்டர்ன். ஸோ இது பாருங்கள், கேரளா ஸ்டைல் படகு சவாரி. இந்த போட்டை வித்தியாசமாக ப்ளூ கலரில் அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போட்டில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு குட்டி போட்டு பார்த்தோம்ல, அதில் 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஸோ மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ஷோரை நோக்கி. ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் தயவுசெய்து போட்டை ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமா அப்படின்லாம் கூட கேட்டுட்டு அவரை சீக்கிரமாகவே வர வச்சிட்டோம். அண்ட் வர வழியில் இந்த மீன் பிடிக்கிறவங்க இந்த படகு வழியாக வலையை போட்டுட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ மீன் பிடிச்சி ஐ திங்க் ஃப்ரை பண்ணி ஏதாவது விற்கிற பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஷோருக்கு வந்துட்டோம் அண்ட் இறங்க ரெடி ஆயாச்சு. ஸோ எங்களுடைய இந்த ரோட் பிரயாணம் இதோடு இந்த இடத்துல முடிவு பெறுது. ஸோ பேக் டு ஷோர் வந்துட்டோம். நம்ம அந்த போட்டிங்லேருந்து ஒரு பிரிட்ஜை பார்த்தோம்ல, ஸோ இப்போ அந்த பிரிட்ஜில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் அடுத்து பக்கத்தில் ஜட்டாயு அப்படின்ற இடத்த நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அடுத்து ஜட்டாயு.